ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஃபைல் டைப் அசோசியேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ இங்கே வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோஸ் வந்து எனக்கு விஎல்சியில் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே இருக்கிற பிடிஎஃப் எனக்கு இது வந்து அடோப் ரீடரில் ஓப்பன் ஆகும், எனக்கு குரோமில் ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். இல்லை சிலதெல்லாம் வந்து இந்த டைப்பில் ஓப்பன் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னும் இருக்குது இல்லையா? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை எப்படி நான் விஎல்சியில் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறேன். எப்போவுமே எல்லா வீடியோ நான் கிளிக் பண்ணாலும் எனக்கு எதில் வரணும், விஎல்சியில் ஓப்பன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் வித்தில் போங்க. ஓப்பன் வித்தில் போயிட்டு இங்கே டேரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவை தான் அந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லா டைமும் வேணும் அப்படின்றதுக்காக இங்கே சூஸ் அனதர் ஆப் இருக்கு இல்லையா, அங்கே போய் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ போயிட்டு விஎல்சியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப் டு ஓப்பன் அப்படின்னு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலும் நம்ம கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும், விஎல்சியில் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா அந்த டைப்பு கூட இங்கே அந்த ஐக்கான் சிம்பிள் கூட மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எந்த வீடியோ நமக்கு ஓப்பன் பண்ணாலும் என்ன ஆகும், விஎல்சியில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே பிடிஎஃப் ஃபைல் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடோப் ரீடரில் ஓப்பன் ஆகுது. எனக்கு அது குரோமில் ஓப்பன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சேம் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்தில் சூஸ் அனதர் ஆப் போங்க. குரோமை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் டைப் எதில் வேணும் அப்படின்னு ஃபைல் டைப் தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக அந்த ஃபைல் டைப்பை ஓப்பன் வித்தில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.